நடிகர் கலையரசன் மற்றும் ஷேன்னிகம் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க மெட்ராஸ்காரன் படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. சென்னையில் இருக்க சத்யம் சினிமாஸில் இந்த படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ச்சில் ட்ரைலர் லான்ச் பண்ணுறாங்க. படம் அஃபிஷியலாக ஜனவரி 10ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படம் சென்சார் ஆகி ரெடி டு ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு விஜய் சேதுபதி அவர்கள் மெட்ராஸ்காரன் படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் வெளியிடுறாரு. நடிகர் ஜிவி பிரகாஷோட 25வது மூவி கிங்ஸ்டன். கிங்ஸ்டன் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் 6:01க்கு வெளியாகுது. இந்தியன் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சி அட்வென்ச்சர் ஹாரர் படம். படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு. மதகஜராஜா படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ சென்னையில் நடந்தது. நடிகர் விஷால் அவர்கள் இதில் கலந்திருந்தார். விஷால் அவர்களோட தோற்றம் ரொம்பவே மாறியிருக்கு. அவர் உடல்நலக் குறைவால் இப்போ விஷால் அவர் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. நடிகர் விஷால், சந்தானம், மணிவண்ணன் நடிப்பில் மதகஜராஜா படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ப்ரமோஷன் வேலைகளை படக்குழுவினர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதியோட நடிப்பில் மகாராஜா படம் 2024 தியேட்டரில் ரிலீஸ் ஆகி விஜய் சேதுபதியோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக மகாராஜா படம் இடம் பிடிச்சிருக்கு. படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாவில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சைனாவில் மட்டுமே படம் இது வரைக்கும் 91.55 கோடி வசூலாகி இருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. படம் 200 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் வசூலாகியிருக்கு. இந்தியன் சினிமாவோட படங்கள் சைனாவில் டப் பண்ணி ரிலீஸ் ஆன படங்களில் இந்த படம் தான் இப்போதைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்குது. மகாராஜா படம் சைனீஸில் டப் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மகாராஜா படம் உலகம் முழுவதும் 200 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகியிருக்கு. நடிகர் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க காதலிக்க நேரமில்லை படத்தோட அஃபிஷியல் இசை வெளியீட்டு விழா நாளைக்கு நடக்குது. படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. கிருத்திகா, உதயநிதி இயக்கத்தில் AR ரகுமானோட மியூசிக்கில் படம் ரிலீஸ் ஆகுது. நடிகர் டொவினோ தாமஸ், வினய் ராய் மற்றும் த்ரிஷா நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் ஐடென்டி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் டே 1, டே 2, டே 3ல டே பை டே இந்த படத்தோட சீட் கவுண்ட் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துட்டுருக்கு. சண்டேல மட்டுமே இந்த படத்தோட அதிகமான புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில் நல்ல ஓப்பனிங் இருக்குது இந்த படத்துக்கு. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே படம் நல்ல ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் பக்காவான த்ரில்லர் படம். இப்போ படம் சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ரன்னிங் ஆகுது. கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான படம் பொல்லாதவன். ஜிவி பிரகாஷ் அவர்கள் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் கம்மிங் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. பொல்லாதவன் படத்தோட பிஜிஎம்ஸ் பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆன டைம்ஸில் நிறைய பேர் அந்த படத்தோட பிஜிஎம்மை ஹார்னாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் படத்தோட ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் கம்மிங் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு.